ஓம் சாந்தி 23/11/2025 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் முரளி 31/12/2007. புது வருடத்தில் முற்றிலும் வள்ளலாக, முற்றிலும் தடையற்றவராக, முற்றிலும் யோகியாக, மேலும் எப்பொழுதும் வெற்றி மூர்த்தியாக ஆகுங்கள். இன்று பாப்தாதா தனக்கு முன்னால் 2 சபைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஒன்று சாகாரத்தில் முன்னால் அமர்ந்திருப்பவர்கள், மேலும் மற்றொன்று தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் உள்ளத்தின் நெருக்கத்தில் தென்பட்டு கொண்டு இருப்பவர்கள். 2 சபைகளினுடைய உயர்ந்த ஆத்மாக்களின் நெற்றிகளில் ஆத்ம தீபம் பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறது. எவ்வளவு அழகான ஜொலிக்கக்கூடிய காட்சியாக இருக்கின்றது. ஒரே எண்ணம், ஒரே மனோநிலையில் நிலைத்திருந்து இறை அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒருமுகப்பட்ட புத்தியின் மூலமாக தன்னை இறை அன்பில் மூழ்கடித்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் எவ்வளவு அன்பானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் கூட இன்று விசேஷமாக புது வருடத்தை கொண்டாடுவதற்காக வந்து சேர்ந்துள்ளீர்கள். பாப் தாதாவும் கூட அனைத்து குழந்தைகளின் ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து, பிரகாசிக்கக்கூடிய ஆத்ம தீபத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டு இருக்கின்றார். இன்றைய நாள் சங்கமத்தினுடைய நாள், பழைய மற்றும் புதிய வருடத்திற்கான சந்திப்பின் நாள். பழைய வருடத்திற்கான விடையும் மற்றும் புதிய வருடத்திற்கான வாழ்த்துக்களும் நடைபெற போகின்றது. புது வருடம் என்றால் புதிய ஊக்கம், உற்சாகம், சுய மாற்றத்திற்கான ஊக்கம். அனைத்து பிராப்திகளையும் தன்னிடத்தில் பெற்று அதனை பார்க்கும்போது கிடைக்கும் உற்சாகம். உலகத்தில் உள்ளவர்கள் கூட இந்த உற்சவத்தை கொண்டாடுகின்றார்கள். அவர்களுக்கு அது ஒரு நாளுக்கான உற்சவம். மேலும் அதிர்ஷ்டசாலியான அன்பான குழந்தைகளாகிய உங்களுக்கு சங்கம யுகத்தின் ஒவ்வொரு நாளும் உற்சவம். ஏனென்றால் மகிழ்ச்சியினுடைய உற்சாகம் இருக்கின்றது. உலகத்தில் உள்ளவர்களோ அணைந்திருக்கும் விளக்கை ஏற்றி புதிய வருடத்தை கொண்டாடுகிறார்கள். மேலும் பாப் தாதாவும் மற்றும் நீங்களும் நாலா பக்கங்களிலும் உள்ள அனைத்து ஏற்றப்பட்ட தீபங்களுடன் உற்சவத்தை கொண்டாட வந்திருக்கின்றீர்கள். அவர்கள் பெயரளவில் கொண்டாடுகிறார்கள். ஆனால் நீங்கள் அனைவரும் ஏற்றப்பட்ட தீபங்கள், தன்னுடைய பிரகாசிக்கக்கூடிய தீபம் தென்படுகிறது தானே. இது அழிவற்ற தீபம். புதிய வருடத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் தனக்காகவும் உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்காகவும் தங்கள் உள்ளத்தில் புதிய திட்டங்கள் ஏதேனும் தீட்டியுள்ளீர்களா? 12 மணிக்கு மேல் புதிய வருடம் ஆரம்பமாகிவிடும். எனவே இந்த புதிய வருடத்தை விசேஷமாக எந்த ரூபத்தில் கொண்டாடுவீர்கள்? எப்படி பழைய வருடம் விடை பெறுகிறதோ அப்படி நீங்கள் அனைவரும் உங்களுடைய பழைய சங்கல்பம், பழைய சன்ஸ்காரம் ஆகியவற்றிற்கு விடை கொடுக்க சங்கல்பம் செய்துள்ளீர்களா? வருடம் விடை பெறுவதன் கூடவே நீங்களும் உங்களுடைய பழையவற்றிற்கு விடை கொடுத்து புதிய ஊக்கம் உற்சாகத்துடன் கூடிய எண்ணங்களை நடைமுறையில் கொண்டு வருவீர்கள் தானே. எனவே தங்களிடம் என்ன புதுமையை கொண்டு வரலாம் என யோசியுங்கள். எப்படிப்பட்ட புதிய ஊக்கம் உற்சாகத்தின் அலைகளை பரவச் செய்யலாம்? எப்படிப்பட்ட விசேஷமான சங்கல்பத்தின் அதிர்வலைகளை பரவச் செய்யலாம்? யோசித்தீர்களா? ஏனென்றால் பிராமணர்களாகிய நீங்கள் அனைவரும் உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுடைய மாற்றத்திற்கு நிமித்தமான ஆத்மாக்கள். விஸ்வத்திற்கான அஸ்திவாரம் நீங்கள். மூதாதையர்கள் மற்றும் பூஜைக்கு உரியவர்கள் நீங்கள். எனவே இந்த வருடத்தில் தன்னுடைய உயர்ந்த உள்ளுணர்வு மூலமாக எந்த ஒரு அதிர்வலைகளை பரவச் செய்வீர்கள்? எப்படி இயற்கையானது நாலா பக்கங்களிலும் அவ்வப்பொழுது வெயில், மழை மற்றும் வசந்த காலத்தின் அதிர்வலைகளை பரவ செய்கின்றதோ அப்படி இயற்கைக்கு எஜமானர்களாகிய நீங்கள், இயற்கையை வென்ற நீங்கள் எப்படிப்பட்ட அதிர்வலைகளை பரப்ப வேண்டும்? அதன் மூலம் ஆத்மாக்களுக்கு சிறிது நேரமாவது அமைதி மற்றும் மகிழ்ச்சியின் அனுபவம் ஏற்பட வேண்டும். இதற்காக பாப்தாதா இந்த ஒரு சமிஞ்சையை
கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அதாவது என்ன பொக்கிஷங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றதோ அந்த பொக்கிஷங்களை வெற்றி உடையதாக ஆக்கி வெற்றியின் சொரூபமாக ஆகுங்கள். குறிப்பாக நேரம் என்ற பொக்கிஷம் ஒரு பொழுதும் வீணாக கூடாது. ஒரு நொடியாக இருந்தாலும் வீணாகாமல் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். நேரத்தை வெற்றியுடையதாக ஆக்குங்கள். ஒவ்வொரு மூச்சையும் வெற்றியுடையதாக ஆக்குங்கள். ஒவ்வொரு எண்ணத்தையும் வெற்றியுடையதாக ஆக்குங்கள். ஒவ்வொரு சக்தியையும் வெற்றியுடையதாக ஆக்குங்கள். ஒவ்வொரு குணத்தையும் வெற்றியுடையதாக ஆக்குங்கள். இந்த வருடத்தை குறிப்பாக வெற்றி மூர்த்தி ஆவதற்கான வருடமாக கொண்டாடுங்கள். ஏனென்றால் வெற்றி உங்களுடைய பிறப்புரிமை. அந்த அதிகாரத்தை தனது காரியத்தில் ஈடுபடுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகுங்கள். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் பெரும் வெற்றி அநேக பிறவிகள் உங்கள் கூடவே இருக்கக்கூடியது. உங்களுடைய நேரம் என்ற பொக்கிஷம் அரை கல்பத்திற்கான பலனை முழுமையாக கொடுக்கக்கூடியது. நிகழ்காலத்தை வெற்றியுடையதாக ஆக்கும்போது அது முழு காலத்திற்குமான வெற்றியின் பலனை பெற்றுத்தரும். மூச்சை வெற்றியுடையதாக ஆக்கும் பொழுது அதன் விளைவாக எதிர்காலத்தில் அனைத்து ஆத்மாக்களும் முழு காலத்திற்கும் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். நோய் என்ற வார்த்தை கூட இருக்காது. மருத்துவர்களின் துறை என்பதே இருக்காது. ஏனென்றால் மருத்துவர்கள் என்னவாக ஆகிவிடுவார்கள்? அரசர்களாக ஆகிவிடுவார்கள் அல்லவா? உலகத்திற்கு எஜமானராக ஆகிவிடுவார்கள். ஆனால் இந்த நேரம் உங்களுடைய மூச்சையும் வெற்றியுடையதாக ஆக்குங்கள். மேலும் அனைத்து ஆத்மாக்களும் ஆரோக்கியமாக இருப்பதற்கான பலனை பெறுவீர்கள். அதே போலதான் ஞானத்தின் பொக்கிஷம் அதன் பலனின் ரூபமாக ஸ்வர்க்கத்தில் உங்களுடைய ராஜ்யத்தில் நீங்கள் மிகவும் புத்திசாலியாக சக்திசாலியாக ஆகிவிடுவீர்கள். அதாவது அங்கே எந்த மந்திரியிடமும் அறிவுரை கேட்பதற்கான அவசியம் என்பது இருக்காது. நீங்களே புத்திசாலியாகவும் சக்திசாலியாகவும் இருப்பீர்கள். சக்திகளை வெற்றியுடையதாக செய்வதன் மூலம் அதனுடைய பலனாக அங்கே அனைத்து சக்திகள் குறிப்பாக தர்மத்தின் மீது அதிகாரம், ராஜ்யத்தின் மீது அதிகாரம் என்ற 2 அதிகாரங்களை பெறுகிறீர்கள். குணங்கள் என்ற பொக்கிஷங்களை வெற்றியுடையதாக ஆக்கும் பொழுது அதனுடைய பலனாக தேவதை என்ற பதவி, அதாவது தெய்வீக குணமுடையவர்களாக ஆகின்றீர்கள். மேலும் கூடவே இப்பொழுது கடைசி பிறவியில் உங்களுடைய ஜட சித்திரங்களுக்கு பூஜை செய்யும் பொழுது என்ன புகழ் பாடுகிறார்கள்? அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் என்று புகழ் பாடுகிறார்கள். எனவே இந்த நேரத்தை வெற்றியுடையதாக ஆக்குவதன் மூலம் பலன் தானாகவே கிடைத்து விடுகிறது. எனவே சோதனை செய்யுங்கள். அதாவது பொக்கிஷங்கள் கிடைத்துள்ளது, அதனால் நிரம்பியுள்ளீர்கள். ஆனால் அதை தனக்காகவும் உலகத்திற்காகவும் எவ்வளவு வெற்றி உடையதாக ஆக்குகிறேன். பழைய வருடத்திற்கு விடை கொடுக்கும் பொழுது பழைய வருடத்தில் சேமிப்பு செய்து வைத்திருந்த பொக்கிஷங்களை வெற்றியுடையதாக ஆக்கினேனா? எவ்வளவு ஆக்கினேன்? இதை சோதனை செய்யுங்கள். மேலும் வரப்போகும் வருடத்தில் கூட இந்த பொக்கிஷங்களை வீணாக்குவதற்கு பதிலாக வெற்றியுடையதாக ஆக்கியே தீர வேண்டும். ஒரு நொடி கூட மேலும் எந்த ஒரு பொக்கிஷமும் வீணாக கூடாது. முன்பே சொல்லப்பட்டது, அதாவது சங்கமத்தின் ஒரு நொடி என்பது ஒரு நொடி அல்ல, முற்றிலும் ஒரு வருடத்திற்கு சமம். ஒரு நொடி தானே, ஒரு வினாடி தானே வீணானது என்று புரிந்து கொள்ளாதீர்கள். இதைதான் கவனக்குறைவு என்று சொல்லப்படுகிறது. பிரம்மா பாபாவிற்கு சமமாக நிறைந்த மற்றும் முழுமை ஆக வேண்டும் என்பதுதான் உங்கள் அனைவருடைய லட்சியம். பிரம்மா பாபா அனைத்து பொக்கிஷங்களையும் ஆரம்பத்திலிருந்து முடிவு நாள் வரை வெற்றி உடையதாக ஆக்கினார். அதன் விளைவாக அவர் முழுமை
எளிமையான ஃபரிஷ்டா ஆனதை நாம் கண்கூடாக பார்த்தோம். நம்முடைய அன்பான தாதியை கூட பார்த்தோம். வெற்றி உடையதாக ஆக்கினார்கள். மேலும் மற்றவர்களையும் வெற்றி உடையவர்களாக ஆக்குவதற்காக எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தை அதிகரித்தார்கள். எனவே நாடகப்படி குறிப்பாக உலக சேவை செய்வதற்கு நிமித்தமாக அலௌகீக பாத்திரத்தை பெற்றார்கள். எனவே இந்த வருடத்தில் நாளை முதல் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சார்ட்டை வையுங்கள். என்ன மற்றும் எவ்வளவு வெற்றியுடையதாக பயன்படுத்தப்பட்டது அல்லது எவ்வளவு வீணடிக்கப்பட்டது. வெற்றி என்னுடைய பிறப்புரிமை என்ற நினைவின் சொரூபமாக ஆகுங்கள். வெற்றி என்னுடைய கழுத்தின் மாலை. வெற்றி சொரூபமாக ஆவதுதான் சமமாக ஆவது. பிரம்மா பாபாவின் மீது அன்பு இருக்கின்றது தானே. பிரம்மா பாபாவிற்கு அனைத்தை காட்டிலும் எதன் மீது அதிகமாக அன்பு இருந்தது தெரியும் தானே. எதன் மீது அன்பு இருந்தது? முரளியின் மீது. கடைசி நாள் கூட முரளியின் பாடத்தை அவர் தவறவிடவில்லை. சமமாக ஆவதில் சோதனை செய்யுங்கள். பிரம்மா பாபாவிற்கு எதன் மீது அன்பு இருந்தது? பிரம்மா பாபாவின் அன்பிற்கு கைமாறு செய்வது என்றால் எதன் மீது தந்தைக்கு அன்பு இருந்ததோ அதன் மீது என்னுடைய அன்பு தானாகவே இயல்பாகவே இருக்க வேண்டும். மேலும் பிரம்மா பாபாவின் சிறப்பு என்னவாக இருந்தது? எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் இருந்தார். கவனக்குறைவாக இருக்கவில்லை. கடைசி நாள் கூட எவ்வளவு விழிப்புணர்வுடன் தன்னுடைய சேவையின் பங்கை செய்து முடித்தார். ஷரீரம் பலவீனமாக இருந்தது. ஆனாலும் கூட எத்தனை விழிப்புணர்வுடன் அமர்வதற்கு எந்த ஆதாரத்தையும் எடுத்துக்கொள்ளாமல் மேலும் மற்றவர்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்துவிட்டு சென்றார். 3 விஷயங்களுக்கான மந்திரங்களை கொடுத்துவிட்டு சென்றார். அனைவருக்கும் நினைவு இருக்கின்றது தானே. எனவே எவ்வளவு விழிப்புணர்வுடன் இருப்பீர்களோ அவரை பின்பற்றுவீர்களோ அவ்வளவு கவனக்குறைவு முடிந்து போகும். கவனக்குறைவின் விசேஷமான பேச்சுகளை பாப்தாதா அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இந்த 3 சப்தங்களை நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி எப்பொழுதும் தன்னுடைய மனதில் மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து மற்றும் உணர்ந்தீர்கள் என்றால் தானாகவே சகஜமாக மேலும் தானாகவே சமமாக ஆகிவிடுவீர்கள். எனவே ஒரு விஷயத்தை வெற்றி உடையதாக ஆக்குங்கள். வெற்றி மூர்த்தியாக ஆகுங்கள். பாப்தாதா குழந்தைகளின் இந்த வருடத்திற்கான ரிசல்ட்டை பார்த்தார். என்ன பார்த்தார்? மகாதானியாக ஆகியுள்ளீர்கள். ஆனால் முற்றிலும் மகாதானியாக. முற்றிலும் என்ற வார்த்தையை கோடிடுங்கள். முற்றிலும் மகாதானி, முற்றிலும் யோகி, முற்றிலும் தடையற்றவராக ஆக வேண்டியது இப்பொழுது அவசியம். முற்றிலும் ஆகிவிட்டீர்களா? ஆக முடியுமா? முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் சொல்லுங்கள், ஆக முடியுமா? முடியும் என்றால் கைகளை உயர்த்துங்கள். யாரால் செய்ய முடியும்? முடியுமா? மதுபன் நிவாசிகள் கூட கைகளை உயர்த்துகிறீர்கள். பாப்தாதா மதுபன் நிவாசிகளை முதலில் பார்க்கிறார். மதுவனத்தின் மீது அன்பு உள்ளது. சாந்திவன் அல்லது பாண்டவ பவன் அல்லது யாரெல்லாம் தாதியின் கரங்களாக இருக்கின்றீர்களோ அனைவரையும் கவனத்துடன் பார்க்கிறார். ஒருவேளை முற்றிலும் என்ற நிலையை அடைந்து விட்டீர்கள் என்றால் மனதின் மூலமாக சக்திகளை பரவ செய்யும் சேவையில் தன்னை மும்முரமாக வைத்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகள் மூலம் ஞானத்தின் சேவை, மேலும் கர்மத்தின் மூலம் குணத்தின் தானம் மற்றும் குணத்தின் மூலமாக சகயோகம் செய்யும் சேவையை செய்யுங்கள். இன்றைய காலகட்டத்தில் அஞ்ஞானி ஆத்மாக்களாக இருந்தாலும் பிராமண ஆத்மாக்களாக இருந்தாலும் அனைவருக்கும் குணதானம், குணத்தினால் சகயோகம் கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சகஜமாக எளிமையான ரூபத்தில் முன்மாதிரியாக இருப்பீர்கள் என்றால் தானாகவே குணமூர்த்தியின் சகயோகம் கிடைத்துவிடும். இன்றைய காலகட்டத்தில் பிராமண ஆத்மாக்கள் கூட யாரையாவது முன்மாதிரியாக பார்க்க விரும்புகிறார்கள், கேட்பதற்கு விரும்பவில்லை. தங்களுக்குள் என்ன சொல்லிக்
கொள்கிறீர்கள்? யார் ஆகியிருக்கின்றார்கள்? எனவே கண்கூடாக குணமூர்த்தியை பார்க்க விரும்புகிறார்கள். எனவே கர்மத்தின் மூலமாக, குறிப்பாக குணத்தின் உதவியை, குணத்தின் தானத்தை செய்வது அவசியமாக இருக்கிறது. கேட்பதற்கு யாருமே விரும்பவில்லை, பார்ப்பதற்கு விரும்புகிறார்கள். எனவே இப்பொழுது இதை குறிப்பாக கவனத்தில் வையுங்கள். அதாவது நான் ஞானத்தின் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக சேவை செய்து கொண்டு இருக்கிறேன். மேலும் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும், விட்டுவிடக் கூடாது. ஆனால் இப்பொழுது மனம் மற்றும் செயல், மனதின் மூலமாக அதிர்வலைகளை பரவச் செய்யுங்கள், சக்திகளை பரவச் செய்யுங்கள். அதிர்வலைகளை, மேலும் சக்திகள் தூரமாக அமர்ந்திருந்தாலும் கூட போய் சேர வைக்க முடியும். சுபமான உணர்வுகள், சுபமான விருப்பங்கள் மூலம் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் மனதின் சேவை மூலமாக அதிர்வலைகளை, சக்திகளை கொடுக்க முடியும். எனவே இப்பொழுது இந்த வருடம் மனதின் சக்திகள் மூலமாக அதிர்வலைகளை கொடுப்பது, சக்திகள் மூலமாக மனதிற்கான ஆற்றலை கொடுப்பது, மேலும் கர்மத்தின் மூலமாக குணத்தின் சகயோகத்தை கொடுப்பது மற்றும் அறியாமையில் இருப்பவர்களுக்கு குணதானம் கொடுப்பது என்பதை செய்யுங்கள். புது வருடத்தில் பரிசு கூட கொடுப்பீர்கள் அல்லவா? எனவே இந்த வருடத்தில் குணமூர்த்தியாகி குணங்களின் பரிசை கொடுங்கள். குணங்களின் டோலியை ஊட்டிவிடுங்கள். சந்திக்கும் பொழுது டோலியை ஊட்டி விடுகின்றீர்கள் தானே? இனிப்பை ஊட்டிவிடும் பொழுது மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எந்த ஆத்மாக்களாக இருந்தாலும் பாபாவின் கையை விட்டு போனவர்கள் கூட இனிப்பை நினைவு செய்கிறார்கள். மற்ற விஷயங்களை மறந்து விடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு பிரசாதத்தின் நினைவு வருகிறது. எனவே இந்த வருடம் அனைவருக்கும் குணங்களின் இனிப்பை ஊட்டிவிடுங்கள். குணங்களினுடைய பிக்னிக் செய்யுங்கள். ஏனென்றால் நேரத்தின் நெருக்கத்தின்படி, மேலும் தாதியின் சமிஞ்சையின்படி நேரத்தின் முழுமை என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் திடீரென்று நடைபெறலாம். எனவே தந்தைக்கு சமமாக ஆவது மற்றும் தாதியின் அன்பிற்கு கைமாறு செய்ய வேண்டும் என்றால் இதை செய்வது அவசியம். அதாவது மனம் மற்றும் கர்மத்தின் மூலமாக சகயோகி ஆகுவது. யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், இவர்கள் ஆனால் நானும் ஆவேன் என்று ஒரு பொழுதும் யோசிக்காதீர்கள். நம்பர் 1 ஆக வேண்டும் என்றால் இவர் ஆனால் நானும் ஆவேன் என்று யோசிக்காதீர்கள். யார் ஆகின்றார்களோ அவர்கள் நம்பர் 1 ஆகிவிடுவார்கள். பிறகு உங்கள் நம்பர் 2வது ஆகிவிடும். என்ன, நீங்கள் 2வதாக ஆவதற்கு விருப்பமா அல்லது முதல் நம்பர் ஆவதற்கு விரும்புகிறீர்களா? யாரிடமாவது நீங்கள் 2வது நம்பர் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால் எடுத்துக்கொள்வார்களா? அனைவருக்கும் முதல் நம்பர் வேண்டும் என்றுதான் சொல்வார்கள். எனவே முதலில் மாற்றத்திற்கான பொறுப்பாளராக நீங்கள் ஆகுங்கள். மற்றவர்களை ஏன் ஆக்குகிறீர்கள்? தங்களை நிமித்தமாக்குங்கள். பிரம்மா பாபா என்ன கூறினார்? ஒவ்வொரு விஷயத்திலும் தான் நிமித்தமாக ஆகி மற்றவர்களை நிமித்தமாக ஆக்கினார். தான் அர்ஜுனனாக ஆகி நடிப்பை நடித்தார். நான் நிமித்தமாக ஆக வேண்டும், நான் செய்ய வேண்டும், மற்றவர்கள் செய்வார்கள், என்னை பார்த்து பிறர் செய்வார்கள் என்று இருந்தார். மற்றவர்களை பார்த்து நான் செய்ய வேண்டும் என்று அவர் இருக்கவில்லை. என்னை பார்த்து மற்றவர்கள் செய்வார்கள். இது பிரம்மா பாபாவின் முதல் பாடமாக இருந்தது. எனவே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்கள் தானே? வெற்றி மூர்த்தி, வெற்றியுடையதாக ஆக்கக்கூடிய வெற்றி மூர்த்தி. முற்றிலும் என்பது இருப்பவர்களிடத்தில் மாயை வருவதற்கு தைரியம் என்பதே இருக்காது. எப்பொழுதும் முற்றிலும் மகாதானியாக ஆகிவிடுகின்றீர்களோ அப்பொழுது நிரந்தர சேவாதாரியாக இருப்பீர்கள், மும்முரமாக இருப்பீர்கள். மனம் மற்றும் புத்தி உங்களுடைய சேவாதாரியாக இருக்கும். எனவே மாயை எங்கிருந்து வரும்? எனவே இந்த வருடம் என்ன செய்ய வேண்டும்? அனைவருடைய உள்ளத்திலிருந்தும் இந்த ஒரு சப்தம் வர வேண்டும் என்று பாப்தாதா விரும்புகிறார். அது என்ன சப்தம்?
பிரச்சனை எதுவும் இல்லை, முழுமையாக இருக்கிறோம். பிரச்சனை எதுவும் இல்லை, ஆனால் முழுமையாக ஆகியே தீர வேண்டும். உறுதியான நம்பிக்கை புத்தியுடையவர்களாக வெற்றி மாலையின் நெருக்கத்தில் மணியாக ஆகியே தீர வேண்டும். சரிதானே? ஆகத்தான் வேண்டும். மதுபன் நிவாசிகள் ஆக வேண்டுமா? எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லைதானே? எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை. தைரியம் உடையவர்கள் கைகளை உயர்த்துங்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாருங்கள், நம்பிக்கையின் கண்கூடான அடையாளம் ஆன்மீக போதை. ஒருவேளை ஆன்மீக போதை இல்லை என்றால் நம்பிக்கை என்பது இல்லை. அதாவது முழுமையான நம்பிக்கை இல்லை, குறைவான நம்பிக்கை இருக்கிறது. எனவே போதையுடன் இருங்கள். இது என்ன பெரிய விஷயமா? எத்தனையோ கல்பம் நீங்கள்தான் தந்தைக்கு சமமாக ஆகியிருக்கிறீர்கள். நினைவு இருக்கிறதா? பலமுறை ஆகியிருக்கிறீர்கள். எனவே இந்த போதையுடன் இருங்கள். நாம் தான் ஆகியிருக்கிறோம், மேலும் நாம் தான் ஆகிக் கொண்டு இருப்போம். இந்த போதை எப்பொழுதும் உங்களுடைய செயலில் தென்படட்டும். எண்ணத்தில் அல்ல, பேச்சில் அல்ல, ஆனால் செயலில். செயலில் காட்டுவது என்றால் என்ன பொருள்? நடத்தை மற்றும் முகத்தில் தென்பட வேண்டும். எனவே வீட்டு பாடம் கிடைத்து விட்டது தானே? இப்பொழுது பார்க்கலாம், வரிசைப்படியாக வரப்போகின்றீர்களா அல்லது முதல் நம்பரில் வரப்போகிறீர்களா? நல்லது. பாப் தாதாவிடம் உங்களுடைய அன்பு நினைவுகள் கார்டு, கடிதம், இமெயில் மூலமாக வந்து சேர்ந்தது. கம்ப்யூட்டர் மூலமாக அதிகமாக வந்திருக்கிறது. மேலும் பாப் தாதா தொலைவில் அமர்ந்திருந்தாலும் தனது உள்ளமெனும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு குழந்தையையும் பெயருடன் கூட, சிறப்பு தன்மையுடன் கூட நினைவு கூர்ந்து அன்பு நினைவுகளையும் மேலும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்களையும் தன் முன்னால் வெளிக்கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் அன்பு இருக்கதான் செய்கிறது என்பது பாப் தாதாவிற்கு தெரியும். மேலும் பாப் தாதா எப்பொழுதும் அமிர்த வேளை, குறிப்பாக பிராமண ஆத்மாக்களுக்கு விசேஷமாக அன்பு நினைவுகளின் ரூபத்தில் பதிலளிக்கிறார். எனவே என்னவெல்லாம் நல்ல நல்ல விதத்தில் செய்து இருக்கின்றீர்களோ அன்பை வெளிப்படுத்துவதற்காக குழந்தைகள் செய்திருந்து மேடையில் காட்சிக்காக வைக்கப்படுபவற்றை பாப்தாதா குறிப்பிடுகிறார். அவற்றை மேடையில் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் பாப்தாதாவிடம் முன்பே வத்தனத்திற்கு வந்து சேர்ந்து விடுகிறது. நல்லது. நாலா பக்கங்களிலும் பிரகாசிக்கக்கூடிய ஆத்ம தீபமான குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் வெற்றியுடையதாக ஆக்கக்கூடிய வெற்றி ஸ்வரூப குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் மகாதானியாக, முற்றிலும் தடைகளற்றவராக, ஞானம் மற்றும் யோகம் நிறைந்து ஒரே நேரத்தில் 3 சேவைகளை செய்யக்கூடிய மனதின் அதிர்வலைகள் மூலமாக, வாயுமண்டலத்தின் மூலமாக, பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமாக, நடத்தை மற்றும் முகத்தின் மூலமாக, கர்மத்தின் மூலமாக 3 சேவைகளையும் ஒரே நேரத்தில் இணைந்து செய்யக்கூடிய அப்படிப்பட்ட அனுபவி மூர்த்தியாகி அனுபவத்தை செய்விக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதா புதிய வருடத்திற்காக பல கோடி மடங்கு அன்பு நினைவுகள், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இதய சிம்மாசனம் உங்களை சிம்மாசனதாரியாக ஆக்கக்கூடியது. எனவே நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் முன்னால் அமர்ந்து இருந்தாலும், தொலைவில் அமர்ந்திருந்தாலும், இதய சிம்மாசனத்தில் இருந்தாலும் அனைவருக்கும் பெயர் மற்றும் சிறப்பு தன்மைகளுடன் அன்பு நினைவுகள், வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். நல்லது. யார் முதல் முறை வந்திருக்கின்றீர்களோ அவர்கள் எழுந்து நில்லுங்கள், கைகளை அசையுங்கள். பாருங்கள், வகுப்பில் பாதி பேர் முதல் முறையாக வந்திருக்கிறீர்கள். பின்னால் இருப்பவர்கள் கைகளை அசையுங்கள். தொலைக்காட்சியில் பார்க்க முடிகிறது, அநேகர் இருக்கிறீர்கள். முதல் முறையாக வந்திருப்பவர்களுக்கு பாப் தாதாவின் அதிகமான இதயத்தின் வாழ்த்துக்கள், உள்ளத்தின் அன்பு நினைவுகள் உரித்தாகுக. இப்பொழுது வந்திருப்பதை போல இனியும் வரக்கூடிய ஆத்மாக்களாக இருப்பதற்கான வரதானத்தை தந்தை கொடுக்கிறார். அமர பவ என்ற வரதானத்தை கொடுக்கிறார். வரதானம்: குற்றம் சொல்பவர்களுக்கும் கூட குணமாலையை அணிவிக்கக்கூடிய இஷ்ட தேவதையாக, மகான் ஆத்மாவாக ஆகுக. இன்றைய காலகட்டத்தில் விசேஷ ஆத்மாக்களாகிய உங்களை
வரவேற்கும் சமயத்தில் கழுத்தில் ஸ்தூலமான மாலையை இடுகிறார்கள். அதே போல குறை சொல்பவர்களுக்கும் கூட குணமாலையை அணிவியுங்கள். அப்பொழுது அவர்கள் தானாகவே உங்களுக்கு குணமாலையை திருப்பி அணிவிப்பார்கள். ஏனென்றால் குறை சொல்பவர்களுக்கு குணமாலையை அணிவிப்பதன் பொருள் பல ஜென்மத்திற்கு அவர்களை பக்தர்களாக உறுதி செய்து விடுவது. இங்கே கொடுப்பது அநேக முறை எடுப்பதாக ஆகிவிடுகிறது. இந்த சிறப்பு தன்மை இஷ்ட தேவதையாக மகானாத்மாவாக ஆக்கிவிடுகிறது. ஸ்லோகன்: தன்னுடைய மனதின் உள்ளுணர்வை எப்பொழுதும் சக்திசாலியாக ஆக்குங்கள். அப்பொழுது கெட்டது கூட நல்லதாக ஆகிவிடும். அவ்யக்த சமிஞ்சை: அஷரீரி அல்லது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள். எவ்வளவுதான் காரியங்களினுடைய ஈர்ப்பு நாலா பக்கங்களில் ஈர்த்தாலும் கூட புத்தியானது சேவையின் காரியத்தில் மும்முரமாக இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட நேரத்தில் அஷரீரி ஆவதற்கான பயிற்சியை செய்து பாருங்கள். உண்மையான சேவை என்றால் ஒரு பொழுதும் பந்தனம் என்பது இருக்காது. ஏனென்றால் யோகம் நிறைந்த யுக்தி நிறைந்த சேவாதாரி எப்பொழுதும் சேவை செய்தாலும் கூட ஓய்வு நிலையில் இருப்பார்கள். சேவை அதிகமாக இருக்கிறது, அதனால் அஷரீரி ஆக முடியவில்லை என்பது கிடையாது. இது என்னுடைய சேவை அல்ல, பாபா கொடுத்துள்ளார் என்பதை நினைவில் வையுங்கள். அப்பொழுது பந்தனம் இல்லாதவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.